This video is about modern science's greatest lies. வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. ஃபேமஸ் சயின்டிஸ்ட் பல பேர் அண்டம் எப்படி உருவாச்சுன்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், பிரைன் கிரீன்னு ஏகப்பட்ட நவீன அறிவியலாளர்கள் பிக் பேங் உருவாகிய 10⁻⁻35 செகண்ட்ஸுக்கு பிறகுதான் எல்லாமே உருவாச்சுன்னு பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி ஒரு உலகமாக பொய்ய சொல்லுவாங்க. ஒரு கோடி நீ பார்த்த இந்த இத்து போன ஒரு கோடி ரூபாய். பிக் பேங் தியரியை நிரூபிக்க ஏகப்பட்ட சப் தியரியை உருவாக்கி பிரபஞ்சம் மற்றும் உயிர்களின் தோற்றத்தை கண்டுபிடித்து விட்டோம்னு ஒரு நூற்றாண்டா இவங்க ஏமாத்திட்டு வராங்க. என்னதான் நவீன அறிவியலின் மூலம் நாம பல புது விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் உயிர்கள் எப்படி உண்டாகியது, இந்த அண்டம் எப்படி உண்டாகியது, உயிர்கள் பூமியில் உருவாக என்ன காரணம் போன்ற அடிப்படை கேள்விகளுக்கான பதிலை இன்று வரைக்கும் அறிவியலால சொல்லவே முடியல. இப்ப இருக்க சயின்டிஸ்ட் பல பேர் மெயின் ஸ்ட்ரீம் அஜெண்டாவுக்கு முட்டு கொடுக்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நிரூபிக்கப்படாத பொய்யான பல தியரிகளுக்கு கேட் கீப்பிங் வேலையை தான் பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையை நவீன அறிவியலின் தந்தையர்களான கலிலியோ, கெப்லர், நியூட்டன்லாம் பார்த்தா இப்ப எவன்லாம் தன்னைத்தானே அறிவியலாளர்னு காலரை தூக்கிட்டு சுத்துறானோ அவனையெல்லாம் போட்டு பொளந்துருப்பாங்க. புரூசியா நாட்டின் மன்னன் 4ஆம் ஃப்ரெட்ரிச் வில்ஹெம் தன்னோட அரச வானியலாளர் ஆகிலாண்டர் கிட்ட, ஆமா வானத்தில் ஏதாவது புது விஷயம் நடக்குதா ஆகிலாண்டர்னு கேட்குறாரு. அதுக்கு ஆகிலாண்டர், மன்னா அப்படின்னா உங்களுக்கு வானத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் தெரியுமான்னு கேட்டு நோஸ் கட் பண்ணிடுறாரு மனுஷன். இந்த நிகழ்வை நான் ஏன் சொன்னேன்னா, இன்றைய நவீன யூடியூப் விஞ்ஞானிகள் மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சது தான் உண்மை, அதுக்கு முன்னாடி எதுவுமே கண்டுபிடிக்கப்படலைன்னு நவீன அறிவியல் உருவாக முக்கிய காரணமான பண்டைய மக்களை பற்றியும் அவங்களுடைய பண்டைய அறிவியல் பற்றியும் துளி அளவும் தெரியாத கோமாளிகளா வாழ்ந்துட்டு, உனக்கு அறிவியல் தெரியுமா, எங்க அண்ணன் திமுக தர்மதுரையவே கலாய்க்கிறியான்னு கடிக்க வரானுங்க அரைவேக்காடுங்க. முதல்ல நமக்கு வரலாறு தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாம மாடர்ன் சயின்ஸ் தான் எல்லாமே கண்டுபிடிச்சுன்னு உருட்டுறது மிக மிக கேவலமான விஷயம். தர்மதுரை ரசிக்க குஞ்சுகளா. ஒளியின் நிறம் நம்முடைய கண்களுக்கு வேறுபடுவதை கலர் ஸ்பெக்ட்ரம் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்னு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அண்டத்தில் இருக்கும் ஒரு பொருளின் ஒளி நம்முடைய கண்களுக்கு படும்போது அதனுடைய நிறம் கலர் ஸ்பெக்ட்ரம்ல நீல நிறத்தை ரீச் பண்ணா அந்த பொருள் நம்மை நோக்கி வருதுன்னோ, அந்த பொருளுடைய ஒளி நம்முடைய கண்களுக்கு படும்போது அதனுடைய நிறம் கலர் ஸ்பெக்ட்ரம்ல சிகப்பு நிறத்தை ரீச் பண்ணா அந்த பொருள் நம்மை விட்டு தொலைவில் செல்கிறதுன்னோ அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அறிவியலாளர்கள் வச்ச பெயர் டாப்லர் ஷிஃப்ட். ஃப்ரிட்ஜ் விக்கி நோபல் பரிசு வாங்கியிருக்க வேண்டிய அறிவியலாளர். ஆனால் இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படலை. காரணம், இவர் பிக் பேங் தியரியை சுத்தமாக மதிக்கவும் இல்லை, அதை நம்பவும் இல்லை. முகத்துக்கு நேராக இது பொய்ன்னு மெயின் ஸ்ட்ரீம் அறிவியலுக்கு எதிராக இவர் பேசிட்டார். ஃப்ரிட்ஜ் விக்கி சாதாரண ஆளில் இவர் கேலக்ஸி ரிசர்ச்சின் முன்னோடியாக கருதப்படுபவர். ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய இவருக்கே இப்பேற்பட்ட நிலைமைனா, சாதாரண ஒரு அறிவியலாளன் பிக் பேங்கை எதிர்த்தா அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மக்களோட வரிப்பணத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட பொம்மை தான் CERN. ஜெனீவாவில் இருக்கும் இந்த CERN ஆய்வு கூடத்தின் மைய நோக்கம் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை கண்டுபிடிக்கவே உருவாக்குனாங்க. குறிப்பா பிக் பேங்குக்கு முட்டு கொடுக்க. ஆனா இன்னி வரைக்குமே 1% ப்ரோக்ரஸ் கூட அதுல இருந்து வரவே இல்லை. இதுல எந்த ரிசல்ட்டும் வராதுன்னு தெரிஞ்சும் பிக் பேங்கை பாதுகாக்க புதுசா பார்ட்டிகல்ஸ், வார்ம் ஹோல்ஸ், காஸ்மிக் ஸ்ட்ரிங்ஸ், மெம்பரேன்ஸ், பிளாக் ஹோல், chaotic இன்ஃப்ளேஷன், வார்ப்ட் ஸ்பேஸ் டைம், சூப்பர் சிமெட்ரி, எக்ஸ்ட்ரா டிமென்ஷன்ஸ், குவாண்டம் ஃபார்ம், மல்டிவர்ஸ்னு ஏகப்பட்ட கான்செப்ட்ஸை உட்புகுத்தி பிக் பேங்கை நிலைநிறுத்தும் வேலையை தான் இவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர அண்டம் உருவாக உண்மையான காரணம் எதுவாக இருக்கும்னு இவங்க கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கவே இல்லை. நம்ம நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா ஆகணும், இல்ல பப்பு வேகாது. எல்லா அறிவியல் விதிகளையும் எல்லா விஷயங்களையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு ஹாலுசினேஷனில் வாழ்ந்துட்டு வராங்க இந்த நவீன அறிவியலாளர்கள். இன்னைக்கு நம்மால் குவாண்டம் மெக்கானிக்ஸின் தந்தையர்களுள் ஒருவரான நெயில்ஸ் போர் மாதிரியோ இல்லை ஹைசன்பர்க், டிராக் மாதிரியோ மக்களுக்காக வேலை செய்யும் அறிவியலாளர்களை பார்க்கவே முடியறதில்லை. இதற்கான ஒரே காரணம் மெயின் ஸ்ட்ரீம் நரேட்டிவ்க்கு எதிராக எந்த விஞ்ஞானி பேசினாலும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியிலிருந்தே வெளியேற்றப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே அழிக்கிற வேலையை தான் இன்றைய அறிவியல் உலகம் பார்த்துட்டு வருது.
மாடர்ன் சயின்டிபிக் கம்யூனிட்டியில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதே தெரியாத கூகுள் தர்மதுரை போன்ற அரைவேக்காடுகள் யூரோப் விஞ்ஞானிகள் எது சொன்னாலும் அது வேத வாக்குன்னு நம்பி தன்னோட கத்துக்குட்டி சப்ஸ்கிரைபர்ஸை அறிவியலே தெரியாம ஏமாத்திட்டு வர வேலையத்தான் இந்த கூகுள் விஞ்ஞானி பார்த்துட்டு வராரு. டம்மி தான் போட்டுருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க. சர் ஃப்ரெட் ஹாயில் என்ற அறிவியலாளர் தான் பிக் பேங் என்ற பெயரை ஒரு ரேடியோ இன்டர்வியூ அப்ப சொன்னார். ஆனால் இவர் பிக் பேங் தியரியை தன்னோட வாழ்நாள் முழுக்க அதிதீவிரமாக எதிர்த்து வந்தார். 1948ஆம் ஆண்டு சர் ஃப்ரெட் ஹாயில், ஹெர்மன் பாண்டி மற்றும் தாமஸ் கோல்ட் என்ற அறிவியலாளர்கள் ஸ்டெடி ஸ்டேட் தியரி தான் உண்மையானதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரி என்னன்னா, இதுவரையிலும் நாம் ஆராய்ந்த முடிவுகளின்படி இப்பிரபஞ்சம் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் பழமையானது. இது காலாகாலத்திற்கும் நிலைத்திருக்கே தவிர இது விரியவும் இல்லை, சுருங்கவும் இல்லை. ஒரு கேலக்சி அழியும் போது இன்னொரு கேலக்சி உருவாகி சமநிலையோடு இயங்குவதே இந்த பிரபஞ்சம்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் இதை மெயின் ஸ்ட்ரீம் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஏற்றுக்காததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆரம்பம் எதுன்னு தெரியலனா கடவுள் என்ற ஒரு கான்செப்டை நாம ஏற்றுக்கிட்டே ஆகணும். அதனால கடவுள் என்ற கான்செப்டையும் கடவுள் நம்பிக்கையையும் மக்களிடமிருந்து ஒழிக்கவே பிக் பேங் எவல்யூஷன் தியரி போன்ற நிரூபிக்கப்படாத பொய்களை மக்கள் மனசுல திணிச்சிட்டு வராங்க. அது தெரியாத தர்மதுரையும் அவருடைய ரசிக குஞ்சு கோமாளிகளும் மற்றவங்களுக்கு அறிவியல் தெரியுமான்னு கடிச்சிட்டு வராங்க. சர் ஃப்ரெட் ஹாயில் ஒட்டுமொத்த அறிவியல் கம்யூனிட்டியும் தன்னை எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு அவர் தன்னுடைய ஆய்வுகளை நடத்தினார். பிக் பேங் தியரி நாம உருவாக்கி வச்சிருக்க எந்த இயற்பியல் விதிகளுக்குள்ளும் வரவே இல்லை. அதாவது பேசிக் பிசிக்கல் லாஸ்லேயே பிக் பேங் தவறுன்னு நிரூபணம் ஆகிறதுன்னு செப்பல்ஸ்லேயே அடிச்சிருக்காரு. இவருடைய இந்த கருத்துக்கு ஏதாவது எதிர்கருத்து நம்ம சொல்லியே ஆகணும், பிக் பேங்கை காப்பாற்றியே ஆகணும்னு ஒரு புது கான்செப்டை உருவாக்குனாங்க. அதுதான் சிங்குலாரிட்டி. சர் ஃப்ரெட் ஹாயிலுடைய ஃபாலோவர்ஸில் ஒருவரான ஹால்சன் ஆப் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்கிற அமெரிக்கன் காஸ்மாலஜிஸ்ட். இவர் தன்னோட ஆய்வின் மூலமாக ரெட்ஷிஃப்ட்ஸ் பற்றிய பல முடிவுகள் பூமியின் தொலைவிற்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. ஆனாலும் இந்த தவறான முடிவுகளை உண்மை என்று பிக் பேங் ஆதரவாளர்கள் பேசி வருகிறார்கள். மேலும் பிக் பேங்கிற்கு பிறகு இந்த அண்டம் விரிவடைகிறது என்பதே இதன் மூலம் பொய்யாகிறது. இதனால் பிக் பேங் என்ற நிகழ்விற்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் போகிறதுனோ ரெட்ஷிஃப்ட் பற்றிய டெலஸ்கோப் ஆராய்ச்சிகள் தடை செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமும் இதுதான். ரெட்ஷிஃப்ட்டுக்கு எதிராக எந்த ஆதாரங்களை ஏற்காமலும் இது குறித்து எந்த விவாதங்களும் நடைபெறாமலும் தடுக்க காரணம் பிக் பேங் தியரியை பாதுகாக்கவேன்னு 1991ஆம் ஆண்டு ஹால்டன் ஆப் சொல்லியிருக்காரு. 1992ஆம் ஆண்டு ஜான் பாஸ்லோ தன்னுடைய புத்தகமான மாஸ்டர்ஸ் ஆஃப் டைம்ல பல இயற்பியலாளர்கள் பிக் பேங்கிற்கு எதிராக எவ்வளவு ஆதாரங்களை முன்வைத்தாலும் அவை மறுக்கப்படுகின்றது. மேலும் அவர்கள் பிக் பேங் ஆதரவாளர்களினால் வார்த்தை ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அதுவும் இல்லாமல் பிக் பேங்கிற்கு ஆதரவாக ஆராயவே முடியாத புது புது ஹைப்போதசிஸ்களையும் உருவாக்குவதாக பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மார்சலோ மற்றும் ஆடம் என்ற இரண்டு இயற்பியலாளர்கள் சமீபத்தில் தி ஸ்டோரி ஆஃப் அவர் யூனிவர்ஸ் மே பி ஸ்டார்டிங் டு அன்ராவல்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இதில் ஆடம் ஃப்ராங்க் என்ற இயற்பியலாளர் கடந்த 2022ஆம் ஆண்டு வரைக்கும் பிக் பேங் தான் எல்லாமே, பிக் பேங்கை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு பரப்புரை செஞ்சுட்டு வந்த ஒரு நபர். ஆனால் செப்டம்பர் 3, 2023ஆம் ஆண்டு நம் அண்டம் உருவானது பற்றி இனி விவரிக்க நமக்கு ஒரு புது கதை தேவைப்படும்னு சொல்றாரு. அதாவது JWSTயுடைய கண்டுபிடிப்புகள் பிக் பேங் கோட்பாட்டிற்கு முரணாக இருப்பதால் பிக் பேங் தியரிக்கே இது மிகப்பெரிய ஆப்போனன்ட்டாக வந்திருக்குன்னு சொல்றாரு. இப்போ பிக் பேங் தியரி பொய்ன்னு இந்த அறிவியல் உலகம் ஏற்றுக்கிட்டா ஒட்டுமொத்த அறிவியல் பாட புத்தகமும் குப்பையில் எரியப்பட்டு ஒட்டுமொத்த அறிவியலாளர்களும் சுத்துற அரைவேக்காடுகளின் வாழ்க்கையும் இதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச நோபல் பரிசுகளும்னு சயின்டிபிக் கம்யூனிட்டியே ஒரு பொய்யான ஃபவுண்டேஷன்ல கட்டமைக்கப்பட்டது உலகத்துக்கு தெரிஞ்சா நாரிடும்னு கமுக்குமா இவங்க வாசிச்சுட்டு வராங்க. இந்த கட்டுரையை எழுதிய இரண்டு இயற்பியலாளர்களில் ஒருவர் பிக் பேங்குடைய காலத்தையே நாம ரெட்டிப்பாகிட்டா பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி மறுபடியும் நடக்காத பிக் பேங்கை இவங்க காப்பாற்ற முயற்சி பண்றாங்களே தவிர உண்மையாவே அண்டத்தின் தோற்றம் எதுன்னு இவங்க இப்பவுமே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணல. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பிக் பேங்கை டீபங்க் பண்ணிடுச்சு. பல 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அறிவியலாளர்களும் பிக் பேங்கை டீபங்க் பண்ணிட்டாங்க.
பல ஆதாரங்களும் பிக் பேங் என்பது ஒரு உருட்டு என்பதை நிரூபிக்குது. அப்படி இருந்தும் இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி ஏன் பிக் பேங்கை விடாம பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. எந்த அஜெண்டாவுக்காக இவங்க இதை பிடிச்சு தொங்குறாங்கன்னு யோசிங்க. என்னைக்கு அறிவியல் அரசியலாக்கப்பட்டு ஒரு இனத்தின் தேவைக்காக செயல்பட ஆரம்பிச்சதோ அன்னைக்கே அறிவியல் செத்து போச்சு. அறிவியலில் இருக்கும் தவறுகளை அறிவியலாளர்களே மூடி மறைச்சா அதை வெளிக்கொண்டு வரும் வேலை பத்திரிகையாளர்களுடையது. ஆனா இந்த பத்திரிகையாளர்களும் இவங்களோட சேர்ந்து மக்களுக்கு எது உண்மையா தெரியணுமோ அதை தெரிய விடாம மறைச்சு 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே போலியான விஷயங்களை தான் இவங்க பரப்பிட்டு வராங்க. அறிவியல் என்பது மனிதர்களின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த அறிவியல் நமக்கு பல நன்மைகளை தந்திருக்கு. அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இந்த அறிவியலை பயன்படுத்தி 90% மக்களுக்கு விரோதமான செயல்களை தான் இவங்க செஞ்சுட்டு வராங்க. கார்ல் சேகன் அறிவியல் என்பது சாத்தான்களின் உலகத்தில் உள்ள ஒரு மெழுகுவர்த்தி போன்றதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அப்பேற்பட்ட அறிவியலுக்கு முரணாக கார்ல் சேகனே பல விஷயத்துல திருட்டுத்தனம் பண்ணியிருக்காரு. சினிமால நாம ஹீரோவை தேடலாம், ஆனா அறிவியல்ல நாம ஹீரோவை தேடுறது மிக மிக கேவலமான ஒரு விஷயம். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து யாரெல்லாம் கசாரியன் அஜெண்டாவுக்கு முட்டு கொடுக்குறாங்களோ அவங்களே உண்மையான அறிவியலாளர்கள்னு இவங்க நம்ம மனசுல திணிச்சிட்டு வராங்க. நியூ ரிபப்ளிக் மீடியாவை சேர்ந்த பென் ஆட்லர் அரசியல்வாதிகளிடமும் அறிவியலாளர்களிடமும் எவல்யூஷன் தியரி நம்புறீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கிட்ட இருந்து வந்த பதில், நான் நம்புறேன், கண்டிப்பா அது நடந்திருக்கும், அது நடக்கலனா நாம இப்படி உருவாகி இருக்கவே முடியாது, நிச்சயமா அது நடந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஆட்லர் அறிவியல் துறையை விட நம்பிக்கை என்பது நம்பிக்கை என்ற பதமும் மதத்தில்தான் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் மத நம்பிக்கையை கேலி செய்யும் இந்த அறிவியலாளர்கள் யாராலும் பார்க்கவே முடியாத பரிணாம கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைப்பது எந்த விதத்தில் பகுத்தறிவோடு உருவான அறிவியல் பார்வையாகும்னு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்திருக்காரு மனுஷன். 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மத ரீதியான பாடல்களை இயற்றும் வித்வான் வாக்கின் நியூமன் இயற்கையை ரசிக்க டசல் ஆற்று பள்ளத்தாக்குக்கு போறாரு. அப்ப அவர் அந்த இடத்துக்கு ஒரு செல்ல பெயர் வைக்கிறாரு. ஏன்னா அவர் எப்பவுமே அங்க ஓய்வு நேரத்தை செலவு பண்ணுவாரு. அவருக்கு அந்த இடம் ரொம்பவும் பிடிச்சு போய் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. அதுதான் நியாண்டர். இவர் இறந்ததும் அங்கிருந்த உள்ளூர் மக்கள் இந்த இடத்தை நியாண்டர்தல் பள்ளத்தாக்குன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. 2 நூற்றாண்டுகள் கழிச்சு இயற்கையை ரசிக்கிற காலம் போய் லைம்ஸ்டோன் சுரங்கம் புருஷியா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மூலமா இங்கே உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு நாள் ஆகஸ்ட் 1856ஆம் ஆண்டு ஃபெல்ட்ஹாஃபர் குகையில் லைம்ஸ்டோனை தேடி பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப வேலையாட்கள் அங்க மனித எலும்புகளின் புதைப்படிவம் இருப்பதை எடுத்து பெர்கர்ஷாஃப் என்ற நபரிடம் ஒப்படைச்சாங்க. பெர்கர்ஷாஃப் தன்னிடமிருந்த ஸ்கல் கேப் மற்றும் சில பெரிய எலும்புகளையும் வரலாற்றில் ஆர்வமுடைய லோக்கல் ஸ்கூல் டீச்சரான கார்ல் ஃபெர்ல்ஹார்ட் கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த எலும்புகளை பார்த்த ஃபெர்ல்ஹார்ட் இது மனித தோற்றத்தின் ஆதாரமாக இருக்கும்னு நினைச்சு பான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனாட்டமி ப்ரொஃபசர் ஹெர்மன் ஸ்காஃப்ஹாசனுக்கு அனுப்புறாரு. 19ஆம் நூற்றாண்டுகளில் அறிவியலாளர்கள் மனிதனின் தோற்றம் மற்றும் பழமை குறித்து ஐரோப்பாவையே மேய்ஞ்சிட்டு வந்தாங்க. ஐரோப்பாவில் கற்கருவிகளையும் வெண்கலக் கருவிகளையும் பயன்படுத்திய ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாகவும் நம்பிட்டு வந்தாங்க. அதன் பிறகு தலை கொஞ்சம் நீளமாக இருந்த இரும்பை பயன்படுத்தும் இன்னொரு இனம் இவங்களை அழிச்சிட்டு ஐரோப்பா முழுக்க வாழ்ந்ததா சொன்னாங்க. ஆனா இந்த 2 இனத்துக்கும் பரிணாமத்தின்படி எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாங்க. 1857ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ஸ்காஃப்ஹாசன் ஜெர்மனியில் அறிவியலாளர்கள் முன்னாடி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நியாண்டர்தல் மனித எச்சம் நவீன மனிதர்களான நம்மை விடவும் தோற்றத்திலும் அமைப்பிலும் வேறு மாதிரி இருப்பதால் இது நமக்கு முன்னோர்களாக இருக்க வாய்ப்புண்டுன்னு அவர் சொன்னார். இந்த கருத்துக்கு அப்பவே அங்கிருந்த பல அறிவியலாளர்கள் இது நம்மை போன்ற நவீன மனிதனுடைய எலும்புகள் தான், நோயால் இது இப்படி உருக்குலைந்திருக்கே தவிர இது பழமையான மனிதனுக்கான ஆதாரம் கிடையாதுன்னு அப்பவே இந்த மேட்டரை முடிச்சிட்டாங்க. ஆனால் 1859ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டார்வினுடைய தி ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகத்தில் குரங்கிற்கும் மனிதனுக்குமான ஒரு பொதுவான ஏப் வடிவ மூதாதையர்கள் இருந்திருக்காங்கன்னு உருட்டி விட்டதால மறுபடியும் நியாண்டர்தல் மேட்டர் பேசுபொருளாக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நியாண்டர்தல் விஷயம் புருஷியாவின் அறிவியலாளர்கள் மட்டும் பேசும் விஷயமாக இல்லாம ஐரோப்பா முழுக்க காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது. உடனே உயர்நிலையில் இருந்த ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இந்த நியாண்டர்தல் எலும்புகள் மேட்டருக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. உலகத்தின் தலை சிறந்த ஜியாலஜிஸ்டான சார்ல்ஸ் லயல் ஜெர்மன் நாட்டிற்கே வந்து அந்த மனித எலும்புகளையும் அது கண்டுபிடிக்கப்பட்ட குகையையும் ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சியின் முடிவில் இந்த குகை மிகவும் தனித்திருக்கு. ஒரே ஒரு மனிதனின் முழுமையடையாத 2 துண்டு எலும்புகளை வைத்து எப்படி ஒட்டுமொத்த மனித இனத்தின் வரலாற்றையும் நம்மால் கட்டமைக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஏப் மாதிரியான வடிவம் இதில் துளியும் இல்லவே இல்லை.
இதனுடைய கால அளவும் நம்பத்தகுந்தாற் போல் இல்லை. இந்த எலும்புகளோடு வேறொரு காலத்தைய மிருகங்களின் படிவம் கிடைத்திருந்தாலும் இதை நாம் ஒரு பழமையான படிவம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி கூட எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் இது பரிணாமத்திற்கான ஆதாரம் கிடையாதுன்னு கிளியர் கட்டா ஃபேக்ட்ஸோட அவர் இந்த மேட்டருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இவர் மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு அறிவியலாளர்கள் இந்த எலும்புகள் இங்கு வாழ்ந்த சமீபத்திய மனிதனின் மிச்சங்கள்னு தெளிவா சொன்னாங்க. 1859ஆம் ஆண்டு ஜெர்மன் அனாட்டமிஸ்ட் ரூடால்ஃப் விர்ச்சாவ் இந்த நியாண்டர்தல் எலும்புகள் கீழ்வாத நோயாலும் எலும்பு நோயாலும் இப்படி ஆகியிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி உறுதிப்படுத்தினார். மேலும் மிருகத்திலிருந்து பல்லுயிர்களும் மனிதர்களும் தோன்றினார்கள் என்பது மிகப்பெரிய கேலி கூத்துன்னு எவல்யூஷன் தியரியை அங்கேயே அவர் டீபங்க் பண்ணார். பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் குட்மேன் ஒரு படி மேலே போய் இந்த எலும்பு ஏதாவது ஒரு பைத்தியக்கார துறவியுடையதா இருக்கும், உள்ள போனவரால திரும்பி வர முடியாம இருந்திருக்கலாம்னு காமெடி பண்ணாரு மனுஷன் அந்த நேரத்தில். 1848ஆம் ஆண்டு ஜிப்ரல்டார் பகுதியில் ஒரு மண்டவோடு கிடைச்சது. அதை நியண்டர்தால் எலும்புகளோடு ஒப்பிட ஆரம்பிச்சாங்க. ராயல் காலேஜ் அனாட்டமி ப்ரொஃபசர் ஜார்ஜ் பர்ஸ் இந்த இரண்டும் நியண்டர்தால் ஃபாசில்ஸ் தான் எந்தவித அடிப்படை ஆராய்ச்சியும் பண்ணாமலேயே உருட்டிவிட ஆரம்பிச்சாரு. அதையும் இந்த உலகம் நம்ப ஆரம்பிச்சது. 1865ஆம் ஆண்டு ஹியூ ஃபால்க்னர் இந்த ஜிப்ரல்டார் ஸ்கல் மிகவும் பழமை வாய்ந்த காட்டு வாழ்க்கை வாழ்ந்த இனத்தின் அமைப்பு போல இருக்குன்னு மிகப்பெரிய கதையை இவர் ஒரு பக்கம் அவிழ்த்து விட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த இவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த எலும்பு மாடர்ன் ஹியூமன் மாதிரி இருக்கு, ஏப் மாதிரியும் இல்ல, மனிதனின் மிஸ்ஸிங் லிங்கும் இல்லைன்னு மில்லர் என்ற அறிவியலாளர் டோட்டலா இவங்க எல்லாரையுமே ஆஃப் பண்ணிட்டாரு. இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த நியண்டர்தால் எலும்புகள் பழமையான மனிதனுக்குரியது அல்லன்னு இவங்க ப்ரூவ் பண்ணாலும் இதை மெயின் ஸ்ட்ரீம் அறிவியல் ஏற்றுக்கவே இல்லை. 1960க்கு பிறகு இதுதான் நியண்டர்தாலுடைய எலும்புகள், இப்படித்தான் நியண்டர்தால் மனிதன் வாழ்ந்தான்னு ஒரு புது கதையவே உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பரிணாமத்திற்கு ஆதரவான அறிவியலாளர்கள் நியண்டர்தால்ஸ் நம்மை போல பேசும் திறன் கொண்டவர்கள் அல்ல, அவர்களால் முழுதாக ஒரு வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு ஒரு கதையை விட்டாங்க. அதுக்கு ஆதாரமா கம்ப்யூட்டர்ல இவங்க இஷ்டத்துக்கு ஒரு மாடல் பண்ணி இதுதான் நியண்டர்தால் மனிதன்னு இல்லாத ஒரு இனத்தையே இருக்கிறதா இவங்க வெளியுலகுக்கு காமிச்சாங்க. இந்த உருட்டு கதைகளை எல்லாம் 1989ஆம் ஆண்டு பேலியான்த்ரோபாலஜிஸ்ட் ஜான் லூயிஸ் இந்த நியண்டர்தால் மாடலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதன் உருவ அமைப்பு, செயல்பாடுகள் எல்லாம் மாடர்ன் ஹியூமன்ஸையே ஒத்திருப்பதாக இவர் நிரூபித்தார். நியாண்டர்தால் மனிதனுடைய மூளை அளவும் எடையும் நவீன மனிதர்களான நம்முடையதை விட 100 ml அதிகமாக இருக்கும்னு அறிவியலாளர்கள் சொன்னாங்க. 1983ஆம் ஆண்டு டாக்டர் ஹாலவே நியாண்டர்தால் மனிதர்களுடைய மூளை நவீன மனிதர்களான நம்முடைய மூளையை போல்தான் இருக்கிறதே தவிர எந்த வேறுபாடுகளும் அதில் துளி அளவும் கிடையாதுன்னு சொல்லி மூளையின் அளவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் எந்தவித தொடர்புமே கிடையாதுன்னு அவர் இந்த நியாண்டர்தால் மேட்டரை அப்படியே மூடலான்னு பார்த்தாரு. ஆனா வழக்கம் போல நியாண்டர்தாலுடைய மூளை வேற, நம்மளுடைய மூளை வேற, அளவில் பெருசு சிறுசுன்னு அதே கதையை உருட்டிட்டு வர மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா இல்லாத ஒரு இனமான நியாண்டர்தால்ஸை உருவாக்கி உலகின் பல்வேறு பகுதிகளிலும் நியாண்டர்தால் படிவம் கிடைத்ததாக உருட்டி உலகத்தையே நம்ப வச்சு மூளை இப்படித்தான் வேலை செய்தது, அவர்கள் இப்படித்தான் பேசினார்கள்னு கட்டவிழ்த்து விட்டாங்க. நியாண்டர்தால் அனாட்டமியவும் கதைக்குள்ள கொண்டு வந்தாங்க. நியாண்டர்தால்ஸ் என்ற இனம் நம்மை போன்றே இருந்த ஓர் இனம் என அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இதுல என்ன வேறுபாடுன்னா நியாண்டர்தால்ஸ் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் வலிமையிலும் நம்மை விட வித்தியாசமாக இருந்தாங்களாம். நியாண்டர்தால்ஸ் வாழ்க்கை முறை ரொம்பவும் கடின உடல் உழைப்பு கொண்ட வாழ்க்கை முறை. அதனால் அவர்களுடைய எலும்புகள் பலவீனம் அடையும் தன்மையோடு இருந்ததாக 1992 வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. 1998ஆம் ஆண்டு நியாண்டர்தால் இனத்தின் பற்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அந்த ஆராய்ச்சியின் முடிவில் நியாண்டர்தால்ஸ் இப்போது வாழும் நவீன மாந்தர்களான நம்மை விடவும் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இதுல உண்மை என்னன்னா இப்ப சமகாலத்துல பல முதியவர்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஆனா நம்முடைய தலைமுறை 50 தாண்டுவதே பெரிய டவுட் தான். ஒரே மாடர்ன் ஹியூமன் அனாட்டமி கொண்ட நமக்குள்ளேயே வயசுல இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த முதியவரும் அவரை தொடர்ந்து 50 வயதில் இருக்கும் நாமும் ஒரே நவீன மாந்தர்கள் இனத்தை தான் சேருவோம். ஆனா இந்த கதையவே அப்படியே உல்டாவா உருட்டி மாடர்ன் ஹியூமன்ஸ் வேறு, நியாண்டர்தால்ஸ் வேறுன்னு அந்த படிவங்களை வச்சு இவங்க இல்லாத கதையை உண்மையாக்கியிருக்காங்க.
இன்னொரு கதை சொல்லுவாங்க, அது அறிவியல் உலகத்துல ரொம்பவும் ஃபேமஸான நியாண்டர்தல் கதை. அது என்னன்னா, நியாண்டர்தல்ஸும் ஹோமோசேப்பியன்ஸும் பக்கத்திலேயே வாழ்ந்தாங்களாம். அப்ப ஹோமோசேப்பியன்ஸ் நியாண்டர்தல்ஸை கொன்னுட்டு இவங்க அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணாங்களாம். அது எப்படி இருக்குன்னா, நியாண்டர்தல்ஸ் ரொம்ப முரட்டுத்தனமானவங்களாம், ரொம்பவும் உடல் உழைப்பை போட்டு வாழ்ந்தவங்களாம். அப்படி இருந்தவங்கள ஹோமோசேப்பியன்ஸ் ஆன நாம அழிச்சிட்டு அவங்க இடத்தை ரீப்ளேஸ் பண்ணோமா. இது எப்பேற்பட்ட மிகப்பெரிய உருட்டுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு இன்னொரு கதை சொல்லுவாங்க, ஹோமோசேப்பியன்ஸ் ஆன நாம மூளையை பயங்கரமா பயன்படுத்தணுமா, அதனால மூளையை சரியா பயன்படுத்தாத நியாண்டர்தல்ஸை கற்கருவிகள், அந்த கருவிகள் இதெல்லாம் பயன்படுத்தி நாம அவங்கள கொன்னுட்டோம், டெக்னிக்கலா அவங்கள வீழ்த்திட்டு ஹோமோசேப்பியன்ஸ் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ப தகுந்த கதை சொல்றதுல அறிவியலாளர்கள் உண்மையாவே ஒருபடி மேலதான். ஃபைனலி, பிரிட்டிஷ் அறிவியலாளர் குட்மேன் சொன்னது போல, உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்ட ஒரு பைத்தியக்கார துறவியோ இல்ல வேற யாரோ இந்த குகைக்குள்ள போய் திரும்பி வெளியே வர முடியாம அங்கேயே இறந்து போயிருக்கணும். ஆனால் வரலாற்றில் இல்லாத ஒரு மனித இனத்தின் மூதாதையருள் ஒருவருடைய படிவம்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஃப்ராடு வேலை. 19ஆம் நூற்றாண்டிலேயே குட்மேன் சொன்னதை கேட்டிருந்தா நியாண்டர்தல் என்ற இனம் நம்மளுடைய பாட புத்தகத்துல இடம்பெற்றிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நியாண்டர்தல் படிவங்கள்னு நவீன அறிவியலாளர்கள் சொல்லும் அத்தனையும் மாடர்ன் ஹியூமன்ஸுடைய படிவங்கள் தான். வழக்கம் போல பரிணாம கோட்பாட்டை உறுதிப்படுத்தவும் உயிர்கள் தானாகவே தோன்றியது என்பதை நிலைநிறுத்தவும் இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க அறிவியலாளர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஐன்ஸ்டைன் கிரேட்டஸ்டும் கிடையாது, ஸ்மார்ட்டஸ்டும் கிடையாதுன்னு 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியவே தெரியாது. கிளர்க் வேலை பார்த்த ஐன்ஸ்டைன் எப்படி உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆனார்? இவரை பயங்கரமா ப்ரமோட் பண்ண காரணம் என்ன? இவரோட நிரூபிக்கப்படாத கோட்பாட்டை நிரூபிச்சிட்டதா நம்ப வச்சு அறிவியலையே குழிக்குள் தள்ள காரணம் என்ன? அதற்கான காரணம் தான் ஏத்தர். ஐன்ஸ்டைன் யாரு, இவருடைய கோட்பாடு உண்மையா பொய்யான்னு இவரை பத்தி நான் போட்ட வீடியோல ஆதாரத்தோட சொல்லியிருப்பேன். அறிவியல் பேசுறேன்னு அறிவியல் சேனல் நடத்துற அரைவேக்காடுகளுக்கு கூட ஐன்ஸ்டைன் பத்தின உண்மையான வரலாறு தெரியவே தெரியாது. இதுவரைக்கும் நான் பேசின அந்த வரலாறை கூட பேசினதே கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யாரு, அவருடைய அறிவு எப்பேற்பட்டது, அவர் எப்படி உலக புகழ் பெற்றார்ன்றத என்னுடைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பால் டிராக் 1963ஆம் ஆண்டு சொல்றாரு, அறிவியலை சாதாரண மக்களும் எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா அறிவியல்னாலே அது அறிவியலாளர்களுக்கு மட்டும்தான் புரியும்ன்ற நிலையில நாம இப்ப கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். அறிவியல்ல இருக்க குறைபாடுகளை நீக்க ஒரு அறிவியலாளரும் முயற்சி பண்ணவே இல்லை. ஆனா அதை எதிர்த்து அந்த குறைகளை நீக்க கேள்வி கேட்டா அவங்கள சூடோ சயின்ஸ் பேசுறாங்கன்னு அட்டாக் பண்றதையே வேலையா வச்சிருக்காங்க இந்த நவீன அறிவியலாளர்கள். மாடர்ன் சயின்ஸ் திணிச்ச நவீன கோட்பாடுகள் எல்லாமே அடிப்படை இயற்பியல் விதிகளையே மீறும் கோட்பாடுகளா தான் இருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணம் பிக் பேங் தியரி. கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற ஒன்று அறிவியல் துறையிலும் தடுப்பூசி கோமாளிகளிலும் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அப்படியே ஏதாவது ஒரு விஞ்ஞானி கிரிட்டிக்கல் திங்கிங்கோட புது கோட்பாட்டை சமர்ப்பித்தா உடனே அது சூடோ சயின்ஸ் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பிசிக்ஸ் தியரிஸ்ல இருக்கக்கூடிய தவறுகளால ஒட்டுமொத்த அறிவியலும் தவறா போகுது. ஐன்ஸ்டைனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை சரின்னு நாம நம்பணும்னா ஸ்பேஸ் ஃபுல்லா வேக்யூம் எனர்ஜியா இருக்குன்னு முதல்ல நாம ஏத்துக்கணும். அப்படி பார்த்தா இவருடைய தியரிக்கு தேவையான வேக்யூம் எனர்ஜியை விட கணக்கிட முடியாத கட்டுக்கடங்காத அளவுக்கு ஸ்பேஸ்ல வேக்யூம் எனர்ஜி இருக்கு. அடுத்து வேக்யூம் எனர்ஜியே இல்லைன்னு சொன்னா ஐன்ஸ்டைன் தியரியே ஒரு உருட்டு தியரி ஆகிடும். ஆக வேக்யூம் எனர்ஜி இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் ஐன்ஸ்டைனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி என்பது ஒரு உருட்டு தியரின்னு நிரூபணமாகுது. இதைத்தான் நிக்கோலா டெஸ்லாவும் ஐன்ஸ்டைனை செருப்பால அடிச்சா மாதிரி அவர் வாழ்ந்த காலத்துல சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் சொன்னதை யாருமே பெருசா பேசவே மாட்டாங்க. அவர் ஐன்ஸ்டைனை பத்தி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இவங்க மறைச்சிட்டு தான் வராங்க. இப்பேற்பட்ட ஃபெயில் தியரியை உண்மைன்னு நம்ம கிட்ட திணிக்க காரணம் என்ன? அதுக்கான காரணம் தான் ஏத்தர். இந்த ஏத்தரை அறிவியலில் இருந்து முழுசா நீக்கவே ஐன்ஸ்டைன் என்ற டுபாகூர் பெரியாளாக்கப்பட்டார். மாடர்ன் சயின்ஸ் என்ற பேர்ல இந்த அறிவியலாளர்கள் உருவாக்கி வச்சிருக்க முக்கால்வாசி விஷயங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். சூடோ சயின்ஸ்னு இந்த அறிவியலாளர்கள் எதையெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாம் தான் உண்மையான அறிவியலாவே இருக்கு. ஏன்னா மாடர்ன் சயின்ஸ் உருட்டி வச்சிருக்க எந்த கோட்பாட்டுக்கும் எவிடன்ஸே கிடையாது. முழுக்க முழுக்க அசம்ஷன் மட்டுமே தான் இருக்கு. இது 100% உண்மை. எந்த தியரியை நீங்க எடுத்தாலுமே இது அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி அப்சர்வ் பண்ணப்பட்டது, இப்படி எல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு பேப்பர் சப்மிட் பண்ணிருப்பாங்களே தவிர யாருமே 100% டேட்டாவோட எந்த ஒரு தியரிஸையும் இதுவரைக்குமே நிரூபிச்சது கிடையாது, ஒரு சில தியரிஸை தவிர. பிசிக்ஸ்ல இது மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகள் தான் நிறைஞ்சிருக்குன்னு சில அறிவியலாளர்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத, எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. நவீன அறிவியலாளர்கள் சொன்ன பொய்களிலேயே மிகப்பெரிய பொய் ஏத்தர் இல்லைன்னு சொன்னதுதான். மனிதன் அறிவியல் பத்தி பேச ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே ஏத்தர் என்ற 5th ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஸ்பேஸ்ல இருக்கு. எல்லா விதமான பருப்பொருளும் ஒளியும் அண்டம் முழுக்க பயணிக்க முக்கிய காரணமா இருக்கிறது தான் இந்த ஏத்தர்னு சொன்னாங்க.
புவியீர்ப்பு விசைகள் செயல்பட முக்கிய காரணமே ஏத்தர் வார்டிசஸ் அண்டம் முழுக்க இருப்பதே காரணம்னு 1600ஆம் ஆண்டு ரீனி டெஸ்கார்டிஸ் சொன்னாரு. ஏத்தர் தியரி இன்னி வரைக்கும் உயிரோட தான் இருக்கு. ஆனா அதை பத்தி மாடர்ன் சயின்ஸ் பேசுறதே கிடையாது. எல்லா விதமான ஃபோர்சஸ் டிரான்ஸ்மிஷன் ஆகவும் லைட் டிரான்ஸ்மிஷன் ஆகவும் ஏத்தர் தான் காரணம்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை ஒருங்கிணைக்கும் போது ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வெளிப்படையா சொன்னாரு. இந்த தியரியில சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஏத்தர் இருப்பது உண்மைன்னு இவர் மூலமா தான் வெளியே வந்துச்சு. ஆனாலும் இவருடைய இந்த ஏத்தர் பற்றிய தியரியை எந்த ஸ்கூல் புக்ஸ்லயும் காலேஜ் புக்ஸ்லயும் நாம பார்க்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் மிச்சல்சன் அண்ட் மோர்லே ஏத்தர் என்ற ஒன்று இருக்கான்னு 1800களில் ஆய்வு பண்றாங்க. அந்த காலத்தில் இருந்த அறிவியலாளர்கள் இயற்கையான வாயுக்களின் விதி பற்றி தெரிஞ்ச வல்லுநர்களா இருந்தாங்க. அதனாலேயே ஏத்தரையும் ஒன் ஆஃப் த நேச்சுரல் கேஸ்னு நினைச்சிட்டாங்க. அதனால ஏத்தர்ல இருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி மூலமா எப்படி பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ஆவியாகாம இருக்குன்னு கேள்வி எழுப்பினாங்க. இதனால ஏத்தர் இருக்கான்ற சந்தேகமும் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்பதான் மேக்ஸ் பிளாங்க் ஆசிலேட்டர் தியரியை 1900 1911ஆம் ஆண்டுகளில் அவர் கொண்டு வராரு. அவருடைய தியரி என்ன சொல்லுதுன்னா, கேஸ் மாலிக்யூல்ஸ் தன்னோட எனர்ஜியை முழுக்க முழுக்க வெளியேற்றாது. ஆசிலேஷன் மூலமா ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணாலும் ரெசிடுவல் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும்னு சொன்னாரு. ஹென்ரிக் லாரன்ஸ் தான் முதல் ஆளா அண்டம் முழுக்க பிளாங்க் ஆசிலேட்டர்ஸ் எல்லா ஃபோர்ஸும் இயங்க முக்கிய காரணமா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஸ்டார்ஸ்லயும் ஒவ்வொரு கிரகத்திலையும் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜிக்கு ஆசிலேட்டர் காரணம் கிடையாது. ஏன்னா ஹீட் எனர்ஜியை இன்னொரு பாடிக்கு ஆசிலேட்டரால கடத்த முடியாது. அப்படின்னா ஏத்தரால உண்டாகும் ஹீட் எனர்ஜியால பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார் சிஸ்டம்ஸ் வாயுவாகாம தடுக்கிற வேலையை தான் இந்த பிளாங்க் ஆசிலேட்டர் பாக்குதுன்னு சொல்லி பல டெக்கேட்ஸ் மிகப்பெரிய மண்டக்குடைச்சலா இருந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. இந்த விளக்கம் மிச்சல்சன் அண்ட் மோர்லே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் பதில் தரும்னு சொன்னாரு. மாடர்ன் ஈராவான இப்ப இந்த ஏத்தரை வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸ், ஜீரோ பாயிண்ட் எனர்ஜி அல்லது குவாண்டம் ஃபீல்ட் தியரின்னு சொல்லிட்டு வராங்க. ஐன்ஸ்டைன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரியை திருடி பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஏத்தர் தான் எல்லாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. வாடகை சைக்கிள் வச்சு ஊர் முழுக்க. ஆட்டோ ஸ்டர்ன் கூட கோ ஆத்தர் பண்ணி ஜீரோ பாயிண்ட் எனர்ஜின்னு ஒன்னு ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சாரு. ஜீரோ பாயிண்ட் எனர்ஜினா ஒன்னும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏத்தருக்கு தான் இவங்க விதவிதமா பேர் வச்சு இவங்க புதுசா கண்டுபிடிச்சதா உருட்டிட்டு சுத்துறாங்க. இந்த கண்டுபிடிப்பு அறிவியலையே வேற லெவல்ல எடுத்துட்டு போகக்கூடிய கண்டுபிடிப்பா இருந்துச்சு. ஆனா இதை வச்சு முழுக்க முழுக்க ஏத்தர் என்ற ஒன்றே கிடையாதுன்னு புது புது கதைகளை உருவாக்கி புது புது தியரிஸை கொண்டு வந்து ஏத்தர் என்பதே மித்னு பதிவு செஞ்சாங்க. கடைசி நூற்றாண்டு வரைக்கும் ஏத்தரை நிரூபிக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருந்துச்சு. ஹென்ரிக் காசிமிர் அண்ட் டிட் போல்டர் ஏத்தரை நிரூபிக்க ஒரு சூப்பர் தியரியவே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த தியரியின் மூலமா ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏத்தர் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் கூட இணக்கமாக செயல்படுது. அதாவது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியே செயல்படுதுன்னு. எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு டைபோல்ஸ்க்கு இடையில் வெளிப்படும் ஆற்றல்களே வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஒவ்வொரு டைபோலும் அதாவது இரு முனைகளிலும் பாசிட்டிவ் சைடு அண்ட் நெகட்டிவ் சைடு இருக்கு. இந்த இரண்டு பக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏற்படுத்தும் போது ஆசிலேட் ஆகும். இதை கண்டுபிடிச்ச காசிமிருக்கு நோபல் பரிசை தந்திருக்கணும். ஆனா இது பிக் பேங் மாடலுக்குள்ள வரல. அதனால இவருக்கு நோ நோபல் பிரைஸ். காசிமிரின் இந்த கண்டுபிடிப்பின் மூலமா அண்டம் முழுக்க வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் விதவிதமான வேவ் லெங்க்ல விதவிதமான சைசஸ் அண்ட் ஷேப்ஸ்ல இருக்கிறது தெரிய வருது. ஆரம்பத்துல காசிமிரின் இந்த கண்டுபிடிப்பை கேலி செஞ்ச அறிவியல் உலகம் அடுத்த 50 வருஷத்துக்கு பிறகு செய்யப்பட்ட ஆய்வில் இது உறுதி செய்யப்பட்டதும் ஏத்துக்கிட்டாங்க. வேக்யூம் ஃபிளக்சுவேஷன்ஸ், அதாவது ஏத்தர் ஒரு பொருளின் மீது பிரஷரை மட்டும் உருவாக்கல, அந்த பிரஷரோடு சேர்ந்து அப்பொருளை நகர்த்துவதும் ஏத்தர் தான். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த பொருளின் மீது வெப்பத்தையும் உருவாக்குறதுல ஏத்தர். பல ஆண்டு கால ஆராய்ச்சியின் மூலம் காசிமிர் எஃபெக்ட் உண்மைன்னு உறுதியாகுது. அதனால பிளாங்க்ஸ் தியரி சொன்னது போல ஏத்தர் இருப்பதும் உறுதியாகுது. துரதிருஷ்டவசமா மாடர்ன் சயின்டிஸ்ட் பல பேருக்கு இந்த ஏத்தர் இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய வரலாற்று போயின்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் பிக் மாடலுக்கு எதிராக பேசினவங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சதால. மிச்சல்சன் அண்ட் மோர்லே எக்ஸ்பெரிமெண்ட் ஏத்தர் இல்லைன்னு உறுதிப்படுத்துச்சுன்னு உருட்டுவாங்க. இதுல ஒளியின் வேகத்தை வச்சு ஏத்தர் இருக்கான்னு கண்டுபிடிக்கத்தான் ஆய்வு பண்ணாங்க. இவங்க பண்ண தப்பு என்னன்னா, பூமியுடைய வேகம் சூரியனை மையப்படுத்தியே இருக்கும்னு யோசிச்சவங்க அந்த சூரியன் அது இருக்கும் கேலக்சியை மையப்படுத்தியே சுழலும்னு கணக்கு பண்ண மறந்துட்டாங்க. அந்த கேலக்சியும் அண்டம் முழுக்க நிறைஞ்சிருக்கும் ஏத்தர் ரெஸ்ட்ரேமை மையப்படுத்தியே அது சுழலும்னு இவங்க யோசிக்க தவறிட்டாங்க. இந்த ஆய்வு தோல்வி அடையவே இல்லை. நவீன அறிவியலாளர்கள் வேணும்னே ஏத்தர் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டதாக காட்ட இதை ஃபெயிலியர் ஆக்கியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தோல்வி அடைய வைக்க முக்கிய காரணம் என்னன்னா, ஆல்பர்ட்டை அடுத்த பெரிய ஆளா அறிவியல் உலகத்துக்கு காட்டணும்னு தான். ஏன்னா இந்த ஆய்வுக்கு பிறகுதான் திருட்டு மன்னன் ஆல்பர்ட் 1905ஆம் ஆண்டு ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை திருடி சப்மிட் பண்றாரு. இந்த தியரியின் மூலமா ஏத்தர்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது, ஒளியின் வேகம் அண்டம் முழுவதும் கான்ஸ்டன்டா இருக்குதுன்னு உருட்டி விட்டாங்க. அதை உருட்டி விட்டதும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான். ஆனா ஒளியின் வேகம் அப்சர்வரை பொறுத்து மாறுபடும். மோரோவர் ஏத்தர் இல்லைன்னா அண்டம் முழுக்க ஒளி என்பதே இருக்காது. ரிலேட்டிவிட்டி தியரி என்ற நிரூபிக்கப்படாத ஒரு குப்பையை வச்சு அறிவியலுக்கு பாடை கட்டிய வருடம் தான் 1905ஆம் வருடம். That's all, folks.